விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்ல இருக்கக்கூடிய பிளாக் பாக்ஸ்னா என்ன, இந்த பிளாக் பாக்ஸை வச்சு எதனால விபத்துகள் ஏற்பட்டிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. குற்றமும் விபத்தும் எப்படி ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அதை நேர்ல பார்த்தவங்க, அப்படி இல்லைன்னா அதோட தொடர்புல இருக்கிறவங்களை வச்சு மட்டும்தான் அது எப்படி நடக்குதுங்கிறத நாம கண்டுபிடிக்க முடியும். ஆனா விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள்ல விபத்துகள் ஏற்படும் போது விமானத்துக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுது. விபத்து எப்படி ஏற்பட்டிருக்கும்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்போ விமானங்கள் விபத்துக்கள் ஏற்பட்டுச்சுன்னா எப்படி அதை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக தயாரிக்கப்பட்டதுதான் இந்த கருப்பு பெட்டி. ஆனா இந்த கருப்பு பெட்டி கருப்பு நிறத்துல இருக்காது, அதுக்கு பதிலா ஆரஞ்சு நிறத்துல இருக்கும். இப்படி ஆரஞ்சு நிறத்துல இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, விமானங்கள் விபத்துக்குள்ளாகி எரிந்து போய் எல்லாமே கருப்பு நிறத்துல இருக்கும்போது ஆரஞ்சு நிறத்துல இந்த பாக்ஸ் இருந்ததுன்னா நம்ம கண்களுக்கு ஈஸியா தெரியும் அப்படிங்கறதால தான் இத ஆரஞ்சு நிறத்துல இருக்கு. அப்புறம் எதுக்காக இந்த பெட்டிக்கு பிளாக் பாக்ஸ்னு பேர் வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷ்காரர்கள் இரண்டாம் உலக போறப்போ விமானங்கள்ல அதிநவீன ரேடார் கருவிகளை எடுத்துட்டு போனாங்க. இந்த அதிநவீன ரேடார் கருவிகளை வெளிப்படையாக சொல்லும் பொழுது அது மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும்ங்கிறதால அந்த கருவிகளை வச்சிருக்கிற பெட்டிய பிளாக் பாக்ஸ்னு சொல்லி மறைமுகமா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இதன் காரணமாக தான் இந்த கருப்பு பெட்டிக்கும் பிளாக் பாக்ஸ் என்ற பெயர் வந்ததா சொல்லப்படுது. இந்த கருப்பு பெட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தட்டையாவோ நீளமாவோ இல்லனா ஒரு பாக்ஸ் வடிவத்திலேயோ இருக்கும். இந்த பிளாக் பாக்ஸ் டைட்டானியம் மற்றும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை கொண்டு உருவாக்கப்படுது. இப்படி இருக்கிற பிளாக் பாக்ஸ் விமானங்கள்ல ரெண்டு வகையில இருக்கு. ஒன்னு FDR சொல்லப்படுற பிளைட் டேட்டா ரெக்கார்டர். இந்த கருவி விமானம் பறந்த உயரம், விமானத்துடைய வேகம், அப்போ வானிலை நிலவரம் எப்படி இருந்தது, விமானம் எந்த திசையை நோக்கி பறந்துகிட்டு இருந்தது, இது போன்ற எல்லா தகவல்களையுமே சேமிக்கிற பணிகளை இந்த FDR செய்யும். இந்த FDR கருவி 17 மணி நேரத்திலிருந்து 25 மணி நேரம் வரைக்கும் தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணும். இதோட சேர்ந்து விமானத்தில் இருக்கிற மற்றொரு கருவி CVR அப்படிங்கிற சொல்லப்படுற காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். இந்த கருவி விமானத்துல விமானிகள் என்ன பேசிக்கிட்டாங்க, விமானிகளுடைய அறைகள்ல என்ன மாதிரியான சவுண்ட்லாம் இருக்கு அப்படிங்கறத, விபத்து நடக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ணும். ஆனா ரெக்கார்ட் ஆகிற எல்லாமே வீடியோவாக இல்லாம ஆடியோவாக மட்டுமே இருக்கும். இப்படி ரெக்கார்ட் செய்யப்படுற CVR-ஐயும் FDR-ஐயும் ஒன்னா சேர்த்து விமானத்துடைய பின்பகுதியா இருக்கிற வால் பகுதியில வைப்பாங்க. இந்த கருவியை வால் பகுதியில வைக்கப்படுறதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, விபத்து நடக்கும்போது வால் பகுதி தான் அதிகமா சேதம் ஏற்படாது. இப்படி இருக்கிற கருப்பு பெட்டி 300 கிலோமீட்டர் வேகத்துல பூமி மேல விழுந்தாலும் கருப்பு பெட்டியில எந்த சேதமுமே ஏற்படாது. அது மட்டும் இல்லாம 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்திலுமே இந்த கருப்பு பெட்டி பாதிக்கப்படாது. ஒருவேளை கருப்பு பெட்டி 20,000 அடிக்கும் கீழே கடல் நீர்ல முழுகினாலுமே கருப்பு பெட்டிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அது மட்டும் இல்லாம இந்த பெட்டியை சீக்கிரமா நாம கண்டுபிடிக்கிறதுக்காக அல்ட்ராசோனிக் சிக்னல்களை தொடர்ந்து இந்த கருவி 30 நாட்கள் வரைக்குமே அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அல்ட்ராசோனிக் சிக்னல்கள் நின்னு 30 நாளைக்கு அப்புறமே இந்த கருவிகள் கண்டுபிடிக்காம போனால் அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த கருவியை நாம கண்டுபிடிச்சாலும் இதுல இருக்கிற எல்லா தகவல்களுமே அப்படியே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பிளாக் பாக்ஸ் கருவியை அதிநவீன தொழில்நுட்பங்கள் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கருவியை நாம விமான விபத்து நடந்த இடத்துல கண்டுபிடிக்கும் போது இதுக்குன்னு இருக்கிற பிரத்யேக ஆய்வகங்கள்ல மட்டுமே வச்சு தகவல்களை எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த தகவல்களை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஆகலாம். இதனாலதான் இந்த பிளாக் பாக்ஸ் விமான விபத்து விசாரணையில மிக முக்கியமான இடத்துல இருக்கு. இவ்வளவு சிறப்புகள் இருக்கிற இந்த பிளாக் பாக்ஸை ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்த டேவிட் வாரன் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. இவருடைய தந்தையும் விமான விபத்துல இறக்குறாரு. ஆனா தன்னுடைய அப்பா போன விமானம் எதனால விபத்துக்குள்ளானதுங்கிறது இவருக்கு தெரியல. இதன் விளைவாதான் இவரு பிளாக் பாக்ஸ்னு சொல்லப்படுற கருப்பு பெட்டியை கண்டுபிடிச்சாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.